Good evening and Assalamu alaikum. 2020 MCQ from 11 onwards. சரியா? ஏன் நான் 11ல இருந்து செய்றேன்னு போட்டிருக்கேன்? பாத்தீங்களா? நான் லிங்க் எல்லாம் ஷேர் பண்ணேன் குரூப்ல. பாத்தீங்களா? ஆ? இல்லைண்டா பாத்துக்கோங்க. சரியா? ஏன்னா நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட்டுக்கே ஸ்டார்ட் பண்ண நேரம் நாங்க ஃபர்ஸ்டா பேப்பர் வைஸ் ஃபார்ம்ன்ற ஒரு டிசிஷன்ல இதுதான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் அது வந்து அவ்வளவு தூரம் ஒரே அடியா சடனா செட் ஆகுமான்ற ஒரு டவுட் வேற. அது கொஞ்சம் இஃபெக்டிவ் போதாண்டு நாங்க ஒரு கெஸ் பண்ணோம். சரியா? அந்த பேசிஸ்ல தான் அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு அகெயின் செக்ஷன் வைஸ்ல செஞ்சோம். சரியா? இந்த செக்ஷன் வைஸ்ல ஆல்மோஸ்ட் மெயினா வரக்கூடிய ஏரியாஸ் எல்லாம் போல கவர். ஆனால் சிஎன்எஸ்ல ஒன்றுமே செய்யல. சிஎன்எஸ் அப்படியே இருக்குது. சிஎன்எஸ் செய்யணும். சரியா? அதையும் முடிச்சுட்டு தான் நான் இது பேப்பர் வைஸ் போவோம்னு நினைச்சேன். ஆனா எனக்கு ஒரு வேற எக்ஸாம் அதை ரெடி பண்ணி பொறுத்து டைம் உண்டு இல்லை அப்படின்னா அவ்வளவு ஈஸியா செய்யல. அது பாஸ்ட் பேப்பர் செக்ஷன் வைஸ் செய்யற நேரம் அதை செஷன்ஸ் ரெடி பண்ணி கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அந்த டைம் கொடுக்கக்கூடிய நிலைமை இல்லாதான் நான் டிரெக்டா இதுக்கு வந்தேன். சிஎன்எஸ் செய்யறேன். சரியா? இன் பிட்வீன் இல்லைன்னா இந்த பேப்பர் முடிஞ்சு எப்படியாச்சும் சிஎன்எஸ் செய்வேன். சரியா? ஓகே, அடுத்த விஷயம் 2021 சங்கீதா மிஸ் செய்யறாங்க. 20 மார்னிங் பேப்பர் நான் செய்றேன். அடுத்து எப்படியும் இடையிலைக்கு தொட்டு 2025 24 அதான் செய்யணும் அடுத்து. சரியா? அடுத்தது ஏன்னா இது வந்து பாஸ்ட் பேப்பர் ஃபுல்லா செய்யறது செக்ஷன் வைஸ் மாதிரி குயிக்கா முடியாது. விளங்குதா? இப்ப இது ஒன்றா இருக்கும். இது கம்ப்ளீட்லி இன்னொரு சாப்டர் ஆயிருக்கும். இது இன்னொரு கம்ப்ளீட்லி ஒரு சாப்டர் ஆயிருக்கும். நீங்க என்கேஜ்டா இருக்கணும். இது வந்து இன்ட்ரெஸ்டிங்கா போன கொஞ்சம் கூடிய டைம் எஃபர்ட் போட வேண்டி இருக்கு. சரியா? செக்ஷன் வைஸ் செய்யறதையும் விட பாஸ்ட் பேப்பர் வைஸ் செய்யறது கொஞ்சம் என்ன கம்ப்ளிகேஷன் கூட. அதுல கஷ்டம் இல்ல. நான் சொல்றேன் கொஞ்சம் டைம் எடுக்கும். 50 எம்சிக்கு குயிக்கா செஞ்சு முடிக்கிற மாதிரி இருக்காது. சரியா? ஓகே, அடுத்த விஷயம் இதுலயே நான் எஸ்சிக்யூ 2020 செய்வேன். சீதாமிஸ் மோஸ்ட் ப்ராபப்ளி 2021 எஸ்சிக்யூவும் செய்வாங்க. சரியா? இது முடிய அடுத்த எம்சிக்யூக்கு நாங்க விட மாட்டோம். எஸ்சிக்யூவையும் செஞ்சுட்டு போற மாதிரி தான் இது வரைக்கும் பிளான். ஓகே ஓகே, இன்னைக்கு நாங்க பார்க்க போறது 2020 மார்னிங் எம்சிக்யூல ஃப்ரம் 11ல இருந்து செய்வோம். ஆனா எனக்கு ஞாபகத்துக்கு நான் 11ம் உங்களுக்கு ஓரளவுக்கு டிஸ்கஸ் பண்ணினேன். பாஸ்ட் பேப்பர் வைஸ் செய்யற நேரம் அண்ட் ஆல்சோ செக்ஷன் வைஸ் செய்யற நேரம் பண்ணிட்டேன். சோ ஜஸ்ட் 1 மினிட். இது எதுக்கு இருந்துச்சுன்னா உங்களுக்கான டைம் உங்களை அனலைஸ் பண்றது. விளங்குதா? இப்ப 2 முறை செஞ்ச ஒரு கேள்வியை 3வது முறை உங்களோட கைக்கு வருது. மேபி உங்களுக்கு கொஞ்சம் மாதிரி இருக்கா. மேபி சிடிஇ போட்டுட்டு உங்களோட ஆன்சரை நீங்க எழுதுங்க. விளங்குதா? அதுக்கப்புறம் உங்களுக்கு விளங்கும் என்ன விஷயம் சொல்லி. ஓகே, 1 மினிட் டைம் தாரேன். உங்களோட ஆன்சரை மார்க் பண்ணி உங்களை நீங்க அனலைஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக வேண்டி
ஓகே, இதுக்கான ஆன்சரை பார்ப்போம். சரியா? ஓகே, இது வந்து என்ன உங்களுக்கு குயிக்கா செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் இல்ல? நான் இதுக்கு எல்லா பேப்பருக்கு கீழே ஆன்சரை போட்டு போனா, சாரி, இது பிடிஎஃப் வெர்ஷனு, இந்த வெர்ஷன் இல்ல. சரி, நீங்க தான் இதுல அறவே செக்ஷன் வைஸ் எழுத மாதிரி நீங்க தான் கூட இது பண்ணி ஆன்சர்ஸ் நோட் பண்றது, அதுக்குரிய எக்ஸ்பிளனேஷன் எழுதுறது, இந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கணும். சரியா? இது உங்களுக்கு எதுல வருதுன்னு சொல்லி கேட்டா, சாலிட் டோசேஜ் ஃபார்ம் ரிலேட்டடான ஒரு கொஸ்டின் மறந்திருந்தா குயிக்கா உங்களை இதுல போய் செக் பண்ணேது விளங்க. ஆனா நீங்க மறக்க கூட. சரியா? இப்ப நீங்க எக்ஸாம் சிட் பண்ண இருக்கிற ஒருத்தர் ரெண்டு தாள சொல்றேன், நீங்க மறக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல இப்ப இருக்க கூடாது. சரியா? ஓகே, இதுல பாருங்க, கேள்வி என்ன கேக்குறாங்கன்னா, suitable diluents for capsule blends include the following, true or false. சரியா? ஓகே, diluents அப்படின்னா என்ன ஞாபகமா? ஆ, diluents ஞாபகம் வரணும் இல்லையா? diluents என்ன என்ன ஒரு பல்கிங் ஏஜென்ட், ஒரு பல்க் இல்லைன்னா எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு மீடியம், அது மாதிரி நாங்க பயன்படுத்தின ஒரு எக்ஸிபியன்ஸ் தான் யாரு இதுல வந்த டயலுவன்ஸ். சரியா? நாங்க ஃபர்ஸ்டுக்கே பார்த்தது டயலுவன்ஸ். ஸோ டயலுவன்ஸுக்கான எக்ஸாம்பிள் வந்து நீங்க மறக்க கூடாது. விளங்குதா? டயலுவன்ஸுக்கான எக்ஸாம்பிள் மறக்கவே இல்லாது. மெயினா அடிக்கடி அடிக்கடி திருப்பி திருப்பி கேள்வியில வருது இல்லையா? இப்ப நல்ல அழகா அதுக்குரிய ஆசை நீங்க தெரிஞ்சு வைக்கணும். ஓகே, பியூரிஃபைட் டால்க், இவங்க என்ன? டால்க் என்ன? ஆ, சொல்லுங்க, டால்க் என்னதாக வருது? lubricants. Lubricant. So that A என்றது என்ன ஆன்சர்? False. சரியா? ஏக்கான ஆன்சர் வந்து false ஆக வரும். ஏண்டா அது ஒரு lubricant ஆகத்தான் நாங்க பயன்படுத்துவோமே ஒழிய இது ஒரு என்னதாக அமையாது. இது வந்து ஒரு டைலுவன்ஸ் ஆக அமையாது. சரியா? கிளியரா? சோ இதுக்குரிய ஆன்சர் ஃபால்ஸ். தென் அஸ்கோபிக் அசிட் ஓ விட்டமின் சி, இது என்னதாக பயன்படுத்தப்படுது? ஆ, Absorption. என்னதாக? ஆன்டி ஆக்சிடென்டா மெயினா ஒரு ஆக்டிவ் இன்கிரிடியன்ட் மாதிரி தான் வரும். சரியா? சோ தட் இதுவுமே டைலுவன்ஸ் ஆக பயன்படுத்தப்படாது. சோ அதுக்குரிய ஆன்சர் ஃபால்ஸ். தென் லாக்டோஸ், லாக்டோஸ் என்ன மாதிரி? லாக்டோஸ் என்ன மாதிரி? Diluents. இது வந்து டைலுவன்ஸ். சரியா? சோ தட் இதுக்குரிய ஆன்சர் வந்து ட்ரூ. ஓகே, தென் கார்பாக்சி மெத்தைல் செல்லுலோஸ், கார்பாக்சி மீத்தைல் செல்லுலோஸ் நாங்க அதுக்கு சிஎம்சி என்ற ஒரு ஷார்ட் ஃபார்ம்ல செல்லும். கார்பாக்சி மீத்தைல் செல்லுலோஸ் என்ன மாதிரி ஞாபகமா? இதுக்கு என்ன விளக்கம் சொல்ல ஞாபகமா? ம், கார்போக்சி கார்பாக்சி மீத்தைல் செல்லுலோஸ் வந்து மெயினா ஒரு என்னதாக வருது? டிஸ்இன்டிகிரண்ட் ஆகத்தான் வருதே ஒழிய இது ஒரு டைலுவன்ஸ் ஆக வரல. சோடியம் கார்பாக்சி மீத்தைல் செல்லுலோஸ்னு பார்த்திருப்பீங்க. சோ அகைன் இதுவுமே ஃபால்ஸ். சரியா? தென் ட்ரைகால்சியம் பாஸ்பேட், ட்ரைகால்சியம் டைகால்சியம் அவங்க எல்லாமே என்னதாக வருது?
diluents. டைலுவன்ஸ் ஆகத்தான் வருது. உங்களுக்கு அழகா இதுல பார்க்கலும் ட்ரைகால்சியம் பாஸ்பேட், டைகால்சியம் பாஸ்பேட் இவங்க எல்லாமே டைலுவன்ஸுக்கான எக்ஸாம்பிளா தான் வருது. சரியா? சோ தட் இதுக்குரிய ஆன்சர் வந்து என்ன மாதிரி ட்ரூ. சரியா? அப்போ உங்களோட ஆன்சரை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இது வேற செப்பரேட்டா ஆன்சர் இப்படி கிடைக்காதே. இதுக்குரிய டயலுவன் கேப்சூல் பிளண்டுக்குரிய டயலுவன்ஸ்னா பியூரிஃபைட் டல்க் வராது. என்ன அது ஒரு லூப்ரிகன்ட். அஸ்கோபிக் ஆசிட் வராது. அது ஒரு ஆன்டி ஆக்சிடென்டாக மெயினாக இருக்குது. ஸோ தட் மோஸ்ட் ப்ராபப்ளி ஒரு ஏபிஐ மாதிரியா அது வரும். சரியா? தென் லாக்டோஸ் வந்து ஒரு டயலுவன்ஸாக வருது. ஓகே, தென் சாரி டைலூன்ட் வருது. ஸோ தட் அது ட்ரூ. கார்பாக்சிமித்தல் செல்லுலோஸ் வந்து ஒரு டிஸ்இன்டிகிரண்டாக வருது. ஸோ தட் அதுக்குரிய ஆன்சர் ஃபால்ஸ். ட்ரைகால்சியம் பாஸ்பேட் டைகால்சியம் பாஸ்பேட் வந்து என்னதான் வருது, ஒரு டைலுவன்ஸாக வருது. ஸோ அதுக்குரிய ஆன்சர் வந்து ட்ரூ. சரியா? அது வந்து நாங்க பார்த்த ஒரு கேள்வி. அதுக்காக அப்ப எங்களுக்கு மிச்சம் டைம் கொடுத்துட்டு இருக்கேல. சரியா? ஓகே, நம்பர் 12. சரியா? இதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் டைம் தாரேன். உங்களுக்கு ஞாபகம் மாதிரியா சப்போசிட்டரிஸ் இதுவும் நாங்க செஞ்சோமா ப்ராப்ளம் ரிகார்டிங் மேக்ரோவல்ஸ் நோ. இதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் டைம் தாரேன். யோசிச்சு செய்யுங்க. இல்லைன்னா நீங்க கொஞ்சம் சர்ச் பண்ணி பாருங்க. இல்லாட்டி நோட்ஸை பாருங்க. இதுக்கு நான் கொஞ்சம் டைம் எடுத்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏன்னா எங்களுக்கு இது செக்ஷன் வைஸ்ல செட் ஆகாமட்ட ஒரு ஏரியா. சரியா? ஒரு 2 to 3 minutes டைம் தாரேன். நாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம். உங்களோட ஆன்சரை நீங்க நோட் பண்ணுங்க. ஓகே?
ஓகே, அதுக்குரிய டிஸ்கஷனை நான் பார்ப்போம். சரியா? மெக்ரோகல்ஸ் அப்படின்ற வேர்ட் ஞாபகம் இருக்கான்னு கொஞ்சம் பாருங்க, கொஞ்சம் நோட்டி பாருங்க. சரியா? மெக்ரோகல்ஸ் நேம். ஓகே, இதுல நாங்க லாக்ஸிட்டிவ்ஸ்ல மெக்ரோகல்ஸ் ஒரு வேர்ட் பார்த்தோம், ஞாபகமா? ஆ, மேக்ரோகர்ல்ஸ் ஒரு வேர்ட் பார்த்தோம், பாருங்க. மேக்ரோகர்ல்ஸ் என்று சொல்றது. சரியா? ஓகே, நான் இது லாக்ஸிட்டிவ் கொஸ்டின்ஸ் அந்த செக்ஷன் வைஸ் செஞ்சதுல இது நான் இன்க்ளூட் பண்ணி பட்டிக்கல. சரியா? ஏண்டா இது கம்ப்ளீட்டா லாக்ஸிட்டிவ் பேசிஸ்ல மட்டும் வந்திருக்கான்னு கேட்டா இல்ல, இன்னொன்றோட மிக்ஸ்ல தான் வந்திருக்குது. சரியா? ஓகே, கேள்விக்குரிய ஆன்சரை பார்ப்போம். சரி, ஒருத்தர் இந்த கேள்வியை ரீட் பண்ணுங்க. கேள்வி ரீட் பண்ணுங்க. True or false regarding macrogoals? ம், A. Macrogoals are used as a base for suppositories. B. ம். Macrogoals are polyethylene glycols. C. They have laxative effects. D. Microbial contamination is a common problem. E. Macrogol bases may cause irritation to the mucosa. ஓகே, சரியா? இப்ப இதுல கேக்குறது என்னதுங்க? சரியா? ஓகே, இதுல கேக்குறது இங்க பயன்படுத்தின யாரை பத்தி இதுல நான் காட்டிக்கினேன், இந்த மேக்ரோகல்ஸ். நான் இந்த ஒஸ்மோட்டிக் லாக்ஸிட்டிவ்ஸ் தந்திருக்கேன் எக்ஸாம்பிள். சரியா? அந்த மேக்ரோகல்ஸ பத்தி தான் கேக்குறது. சரியா? இது என்னன்னு சொன்னா, உண்மையிலேயே ஒரு கான்ஸ்டிபேஷன் இருக்கிற ஒருத்தரை நாங்க என்ன செய்யற, ட்ரீட் பண்றதுக்கு கொடுக்குற ஒரு மருந்து. மேக்ரோகல்ஸ் இது அதை ட்ரீட் பண்றதுக்கு கொடுக்க மருந்து அப்படின்னு எங்களுக்கு சொல்லல. சரியா? மெயினா மேக்ரோகல்ஸ் அந்த சப்ஸ்டன்ஸ் கண்டெயின் பண்ணி இருக்குது. சரியா? ஒஸ்மோட்டிக் லாக்ஸிட்டிவ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணப்படுதுன்னு சொன்னா மெயினா அந்த மேக்ரோகல்ஸ கொண்டிருக்குது. பாருங்க, மேக்ரோகல் சப்ஸ்டன்ட் பிக்சர் வருமா இல்ல மருந்துடா, மருந்துல தான் வருது. சரியா? இது பாருங்க, மேக்ரோகல்ஸ் இங்கிலீஷ் சப்ஸ்டன்ஸே பார்க்கக்கூடிய மாதிரி இல்ல இந்த இருக்குது. சரியா? இதான் மேக்ரோகல்ஸ்ன்றது. அப்ப இது ஒரு உண்மையா ஒரு சப்ஸ்டன்ஸ் விளங்குதா? இது ஒரு ஒரு சப்ஸ்டன்ஸ். இந்த சப்ஸ்டன்ஸை வச்சு அதுக்கு இருக்கக்கூடிய சில அபிலிட்டிஸ், சில இயல்புகளை வச்சு நாங்க இதை என்னதான் பயன்படுத்துறோம், லாக்ஸிட்டிவாக பயன்படுத்துறோம். லாக்ஸிட்டிவ்னா என்ன? லாக்ஸிட்டிவ்னா என்ன? ஒருத்தருக்கு இப்ப நல்லா ஹெவியா டாய்லெட் போகலாத பிரச்சனை, கன்ஸ்டிபேஷன் இருக்குன்னு சொன்னா அவங்களுக்கு நாங்க இதை கொடுக்குற என்னத்துக்கு, அந்த கன்ஸ்டிபேஷனை ட்ரீட் பண்ணி அழகா ஈஸியா டாய்லெட் போறதுக்குரிய தன்மை உருவாக்குறது கொடுக்கறது தான் யாரு, இந்த லாக்ஸேட்டிவ்ஸ். சரியா? இப்ப நான் உன்னை சொன்ன விஷயம் விளங்கினா, இது ஒரு சப்ஸ்டன்ஸ். சரியா? இதை வச்சு லாக்ஸேட்டிவ் தயாரிக்கிறாங்க. ஏன் காரணம்னு சொன்னா, இந்த இந்த சப்ஸ்டன்ஸுக்கு இருக்குது என்ன, இந்த கன்ஸ்டிபேஷனை ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு இயல்பு அதுல இருக்குது. சரியா? அதனாலதான்
நாங்க இத ஒரு லக்ஸேட்டிவாக பயன்படுத்துறோம். இது என்ன லக்ஸேட்டிவ்னு சொன்னா உங்களுக்கு பார்க்கலும் இது என்ன டைப்ல வருது? ஒஸ்மெட்டிக் லாக்ஸேட்டிவ்க்கு வருது. சரியா? ஒஸ்மெட்டிவ் ஒஸ்மெட்டிக் லாக்ஸேட்டிவ்ஸுக்கான எக்ஸாம்பிள் தான் யாரு வராங்க? மேக்ரோகல்ஸ் வருது. ஓகே, இப்ப நாங்க எங்களோட கேள்விக்கு போவோம். சரியா? இந்த மேக்ரோகல்ஸை பத்தி தான் எங்களுக்கு வருது கேள்வி இல்லையா? பாருங்க, நாங்க படிச்ச ஒரு எக்ஸாம்பிள். சரியா? அந்த எக்ஸாம்பிள் ஒரு கேள்வியில மெயினான ஒரு பாட்டா வருது. சரியா? அந்த இதை வச்சு கேள்வி வருது. உங்களுக்கு விளங்குதா? சிலதுல கூடியா போக்கஸ் கொடுக்குறாங்க, சிலதுல இதுவே பெரிய தியரி பார்ட்ஸ் இருக்கான கேள்வி குறை இருக்கும். இதை நான் சில ஸ்மார்ட்டா படிக்கணும், எது தேவையோ அதை நாங்க படிக்கணும். இப்ப கட்டாயம் மேக்ரோகல்ஸ் வச்சு ஒரு கேள்வி வந்திருக்கேன். சோ உங்களுக்கு கிளியரா மேக்ரோகல்ஸ் என்னன்ற ஒரு ஐடியா இருக்கணும். மெயினா இது ஒஸ்மோட்டிக் லாக்ஸேட்டிவ்ஸுக்கான எக்ஸாம்பிள் என்ற விஷயம் கட்டாயம் மைண்ட்ல இருக்கணும். சரியா? ஓகே, முதலாவது என்ன சொல்றாங்கன்னா macrogals are used as bases for suppositories. சரியா? சப்போசிட்டரிஸ் என்ன உங்களுக்கு தெரியுமே, டாய்லெட் போகலாத பிரச்சனைக்குண்டா பின்னால எதால போடுற எங்கட ரெக்டலு கூடாக சப்போசிட்டரி வேயில போடுற என்னத்துக்கு? அந்த டாய்லெட் போகலாத பிரச்சனை தீர்க்கிறதுக்கு. சரியா? உண்மையிலேயே மேக்ரோகல்ஸ் என்று சொல்றது இந்த சப்போசிட்டரி பேசஸாக பயன்படுத்தப்படுது. சரியா? உங்களுக்கு மேக்ரோகல்ஸ் என்னன்னு தெரியும், அதே மாதிரி நீங்க சப்போசிட்டரி பேஸ் என்னன்னு தெரியணும் இல்லையா? சப்போசிட்டரின்னு சொன்னா ஒரு செமி சாலிட் ப்ரிப்பரேஷன் இந்த ஷேப்ல இருக்கும் இல்லையா? இது ஒரு செமி சாலிட் ப்ரிப்பரேஷன். அப்ப இதை தயாரிக்கிற நேரம், சரியா, இதுல மெயினா இந்த தேவையான ஏபிஐ தாண்டி ஒரு பேஸ கொடுக்கிறது, ஒரு மீடியம், ஒரு ஊடகத்தை கொடுக்கிற ஆள் மேக்ரோவல்ஸ். சரியா? அப்ப இது முதலாவது சொல்லிக்கிற விஷயம் ட்ரூ. சரியா? இதுல ஏபிஐ இருக்கும், அதுல உண்மையான இயல்பை செய்யக்கூடிய அந்த கன்ஸ்டிபேஷன் டாய்லெட் போகலாத பிரச்சனை தீர்க்கிற ஒரு ஏபிஐ இருக்கும். அது வேற கதை. நான் சொல்றேன், அதோடு இதை ப்ரிப்பேர் பண்றதுக்கு, இது ஒரு டோசேஜ் ஃபார்மா கொண்டு வரதுக்கு மேக்ரோகல்ஸ் பேஸாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. சரியா? இப்ப பேஸாக பயன்படுத்தப்பட்டா நாங்க இதுக்கு செல்ற ஆன்சர் ட்ரூ. சரியா? அடுத்தது பாருங்க, மேக்ரோகல்ஸா polyethylene glycols. சரியா? மேக்ரோகல்ஸ் polyethylene glycols என்று சொல்றாங்க. ஓகே, நாங்க இப்ப polyethylene glycol என்னன்னு பார்ப்போம். polyethylene glycol அது பிக்சர் வருமோ தெரியுதா? சரியா? இதான் பொலிஎத்திலீன் கிளைகோல் அப்படின்னு சொல்ற சப்ஸ்டன்ஸ். சரியா? இப்ப செல்ற இந்த மேக்ரோகல்ஸ் எல்லாமே பொலிஎத்திலீன் கிளைகோல்ஸ் தான் அப்படின்னு சொல்றாங்க. என்ன மாதிரி உங்களோட ஆன்சர்? பொலிஎத்திலீன் கிளைகோல்ஸா? உண்மையிலே உங்களுக்கு தெரியாட்டி பாடமாக்ஸ்ல வச்சுக்கோங்க. எந்த ஒரு நோட்ஸ்லயும் நான் தந்த செமிசொலிட்லயும் இருக்காது, நான் தந்த லாக்ஸிடிவ் நோட்லயும் இருக்காது. சரியா? என்ன நான் தானே ப்ரிப்பேர் பண்ண, எனக்கு அது தெரியும். நான் இதை இவ்வளவு தூரம் இன்க்ளூட் பண்ணி வச்சில்ல. சரியா? கொஞ்சம் அப்படியே வச்சுங்க. நான் அது அவ்வளவு டீட்டெயிலா இன்க்ளூட் பண்ணி இல்ல, எனக்கு தெரியும். அதனால சொல்றேன், கட்டாயம் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. மேக்ரோகல்ஸ் என்று சொல்றது உண்மையிலே ஒரு பொலியத்திலின் கிளைகோல்ஸ் தான். சரியா? இது ஒரு வாட்டர் சொல்யூபிள் பேஸ் ஆக செயல்படுது. சப்போஸ் எடுத்தா வாட்டர் சொல்யூபிள் பேஸ் ஆக செயல்படுது. சரியா? அப்ப இவங்க பொலியத்திலின் கிளைகோல்ஸ் அப்படின்னு சொல்றதும் உண்மையான விஷயம். சரியா? அப்ப அதுக்குரிய ஆன்சர் ட்ரூ. சரி, சில விஷயம் தியரி விளங்குதா? இதுக்கு டீட்டெயிலா எக்ஸ்பிளனேஷன் தாரதுக்கு ஒன்றும் இல்லை, இதுக்கு ட்ரூ. சரியா? ஓகே, அடுத்தது பாருங்க, தே ஹாவ் லாக்ஸேட்டிவ் எஃபெக்ட்ஸ். எந்த ஒரு டவுட்டுமே இல்ல. என்ன கட்டாயம் இப்ப நான் சொல்லிட்டேனும் கூட ஒஸ்மெட்டிக் லாக்ஸேட்டிவ் அந்த குரூப்லயே வருது. சோ லாக்ஸேட்டிவ் எஃபெக்ட் இருக்குது. லாக்ஸேட்டிவ் எஃபெக்ட் சொன்னா ஒருத்தருக்கு டாய்லெட் போகலாத பிரச்சனை இருக்கு, சோ அவருக்கு அந்த டாய்லெட்டை ஈஸியா பொறுத்து சப்போர்ட் பண்ணக்கூடிய அந்த தன்மை தான் நான் சொல்றது லாக்ஸேட்டிவ் எஃபெக்ட். உங்களுக்கு இதுல சொல்லிக்கிறது விட கிளியரா தரும் இல்லையா? இதுல சும்மா லாக்ஸேட்டிவ் எஃபெக்ட் இருக்கு, ஓன்லி செல்லையில லாக்ஸேட்டிவ் எஃபெக்ட் இருக்குது. அதுல எந்த கேட்டகரியில வருது?
ஆஸ்மெட்டிக் லெக்சட்டிவ்ஸ்ல வருது. அதுக்கான எக்ஸாம்பிள் தான் மேக்ரோகல்ஸ். அந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ தட் அதுக்குரிய ஆன்சரும் ட்ரூ. ஓகே, மைக்ரோபியல் கண்டாமினேஷன் இஸ் அ காமன் ப்ராப்ளம். என்ன மாதிரி? ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? எல்லாத்துக்குமே மைக்ரோபியல் கண்டாமினேஷன்ன்றது பிரச்சனை தான், சரியா? ஆனா இதுக்கு ஸ்பெஷலா காமன் ப்ராப்ளம் அப்படி சொல்றதுக்கு இல்ல. அது எங்கிட்ட கையில இருக்குது, கையாளுற விதத்துல இருக்குது, சரியா? அது இல்லாம இது உண்மையிலேயே பெரிய ஒரு பொதுவான பிரச்சனைன்னு சொல்ற அளவுக்கு இல்ல. சரியான மேனுஃபேக்சரிங் டெக்னிக், சரியான ப்ராசஸ் இதுகளை பயன்படுத்தினால் இந்த மைக்ரோபியல் கண்டாமினேஷனை இல்லாமலாக்க இயலும். சரியா? சோ அதுக்குரிய ஆன்சர் ஃபால்ஸ். அடுத்தது பாருங்க, மெக்ரோகல் பேசஸ் மே காஸ் இரிட்டேஷன் டு தி மியூக்கோசா. அதுவுமே நோட்ஸ் தான், ஆராய்ச்சி பண்ணதுக்கு இல்ல. மைக்ரோகல்ஸுக்கு வந்து இரிட்டேஷனை காஸ் பண்ணக்கூடிய ஒரு தன்மை இருக்குது, சரியா? மைக்ரோகல்ஸ் இரிட்டேஷனை காஸ் பண்ற தன்மை ஒன்று இருக்குது, சரியா? ஓகே, இந்த கேள்வி எங்களோட கம்ப்ளீட். இது வந்து உங்களுக்கு இப்ப இதுன்னா உங்களுக்கு ஈஸியா ஞாபகம், உங்களுக்கு அனலைஸ் பண்ணிட்டு போறது தான் இது. இப்ப இதுவும் உங்களுக்கு அனலைஸ் பண்றது 2ஆம் முறை படிக்கிறீங்க, சரியா? இது வந்து உங்களுக்கு புதிய விஷயம், சரி, நான் செய்யாத விஷயம். இதுக்குரிய நோட்ஸ் இந்த விஷயங்களை நீங்க ஆட் பண்ணிக்கோங்க, சரியா? ஓகே, அகைன் உங்களோட டைம் அது நான் மிச்சம் டைம் தேவையே இல்லை, சரியா? செஞ்ச டைப் ஆஃப் கேள்வியை தான் குயிக்கா செய்யுங்க. ஒரு 1 மினிட் தரேன், நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு போயிடுறோம். ஓகே.
ஓகே ஓகே, அந்த கேள்வி நான் பார்ப்போம். கொஞ்சம் கூட டைம் தந்து போயிட்டேனே. சரியா, அவ்வளோ டைம் இதுக்கு தேவையில்லை, நான் ஆல்ரெடி செஞ்ச விஷயம்தான். ஓகே, அதை உங்களோட கையில டிஸ்கஷனை விட்டுரு. சரியா? ஓகே, ஒருத்தர் கேள்வியை ரீட் பண்ணுங்க ஃபர்ஸ்டா. நானே செஞ்சுட்டு போனா போர் அடிச்சிடும். நான் இது எத்தனாவது முறை இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் சொல்றேன். நீங்க பேசுனீங்கன்னா நீங்க எக்ஸாமுக்கு சீட் பண்ண போறா, நான் ஜஸ்ட் டீச் பண்ற ஒருத்தர். சரியா? எனக்கு திருப்பி திருப்பி சொல்லி என்ன வேலை? இல்லையா? ஓகே, கேள்வி ரீட் பண்ணுங்க ஒருத்தர். The following ingredients are correctly matched with a function or used in the tablet formation. True or false? ஓகே, A. Lactose. ஓகே, என்னம்மா கேள்வி அது? அது வந்து கேட்கறது எக்ஸிபியன்ஸோடு. சரியா, நாங்க ஆன்சர்ஸையும் டிஸ்கஸ் பண்ணிட்டே போம். சரியா? ஓகே, ஒன்னாவது என்ன? Lactose. லாக்டோஸ் என்னன்னு சொல்றாங்க? Diluent. டயலுவன்ட். என்ன மாதிரி ஆன்சர்? True. ட்ரூ. இது எத்தனாவது முறை ரிப்பீட் ஆகுது இல்லையா? இந்த மாதிரி கேள்வி எல்லாம் பேப்பர்ல விடவே கூடாது. விளங்குதா? இதுல 5க்கு 5 எலிமெண்டா அந்த அளவு எடுக்க பார்க்கணும். ஏன்னா கேள்வி அது மாதிரி சாத்தியமா வந்து என்று சொன்னா. சரியா? ஓகே, ரெண்டாவது என்ன? Polyvinyl pyridolidone. ஆ, ஓகே, அது என்னமா? Glidance. என்ன மாதிரி ஆன்சர்? அது வந்து பைண்டிங் ஏஜென்ட். ஆ, அது ஒரு பைண்டிங் ஏஜென்ட். பிவிபி என்று சொல்றது ஒரு பைண்டர் ஓ பைண்டிங் ஏஜென்ட். ஓகே, பைண்டிங் ஏஜென்ட்லடா பைண்டர் என்ன வேலை செய்யும்? ம் ஜாயின் பண்ணி வச்சுக்கல. ஆ, அதுல இருக்கக்கூடிய ரா மெட்டீரியல்ஸ் அட்ஹெஷன் பண்றது, ஜாயின் பண்ற வேலையை பார்க்கிறது, ஒட்டுறது. சிம்பிள். உங்களுக்கு தெரிஞ்ச மொழியில ஞாபகம் வைங்க, ஜாயின் பண்றது. சரியான ஆன்சர் இல்லையா? அப்ப கிளைடன்ட் என்று கொடுத்திருக்கிற விஷயம் ஃபால்ஸ் இல்லையா? கிளைடன்ட் அப்படின்னா என்ன? கிளைடன்ட் வேலை என்ன? கிளைடன்ட் வேலை என்ன? டெப்லெட் இஜெக்ஷனை வந்து அது வந்து கூற்று. கூற்றுறது, ஸ்மூத் ஆக்குறது, கிட்டத்தட்ட lubricant மாதிரி நாங்க பேசுறது. சரியா? ஓகே, மூணாவது என்ன? சி. சி என்ன? ஸ்டெரிக் ஆசிட். ம் அது lubricant தான். அது lubricant தான். சரியா? என்ன இதுவும் எத்தனையோ முறை வந்திருக்கிறது. ஸ்டியரிக் ஆசிட்னா ஒரு வழுக்கிற தன்மையை கொடுக்கும், ஈஸியான ஸ்மூத்தான ஸ்வெலோவிங், அதுக்குரிய அந்த ப்ராப்பர்ட்டிஸ் கொடுக்கிறது lubricant. ஸ்டியரிக் ஆசிட் அதுக்கான எக்ஸாம்பிள். சரியா? இதனால வந்து ட்ரூ. ஓகே, டி. டி என்னது? கொலாய்டோல் சிலிக்கான் டை ஆக்சைடு. ம் இது அது lubricants. லூப்ரிகன்ஸ். அப்ப இங்க என்னன்னு தராங்க? இது இங்க பயங்கர என்ன? நீர். இங்க வந்து தராங்க பைண்ட் ரெண்டு சொல்லி தராங்க. சரியா? இது வந்து பைண்டிங் வேலை, பைண்ட் பண்ற வேலை இது செய்யறல்ல. சரியா? இவங்களுக்கு இருக்கக்கூடிய தன்மை கிளைடன்ட் ஓ lubricant நீங்க சொல்லலாம். சரியா? சோ இதுக்குரிய ஆன்சர் ஃபால்ஸ். ஓகே, இ. Phosphovidence. ம் Disintegration. True. டிஸ்இன்டிகிரண்ட். அது சரி இல்லையா? டிஸ்இன்டிகிரேட் அவங்ககிட்ட ஃபங்க்ஷன் என்ன? டிஸ்இன்டிகிரண்ட் என்ன? ம் இந்த எக்ஸிபியன்ஸ் ஃபங்க்ஷன் என்ன? டிஸ்இன்டிகிரண்ட் ஞாபகமா? ஞாபகம் இல்லையா? ஞாபகம் இல்லையா ஃபஸ்மியா? ம் இல்ல இல்ல இல்ல. மிஸ். ஓகே, டிஸ்இன்டிகிரண்ட் என்ன செய்யும் மெடிசன்னா, இப்போ ஒரு டேப்லெட்டை நாங்க டேப்லெட்டா என்ன செய்வோம்? இன்டேக் பண்ணுவோம். சரியா? இந்த டேப்லெட் எங்கட பொடிக்குள்ள போயிட்டு இப்படியே இருந்தா சரி வருமா? இப்படியே இருந்தா ஆக்ஷன் கிடைக்குமா? இல்ல. சரியா? இது இப்படியே பொடிக்குள்ள போயிட்டு பொடி ஃப்ளூயிட்ஸ் இருக்கு இல்லையா? பொடி ஃப்ளூயிட்ஸ்னா தண்ணியா இருக்கலும் ஒரு அசிடிக் தன்மையா இருக்கலும், ஆனா அந்த பொடி ஃப்ளூயிட்ஸோட கண்டாக்ட் ஆகிற நேரம்
இல்லையா? இந்த டேப்லெட் வந்து பாடி ஃப்ளூயிட்ஸோட கண்டாக்ட் ஆகுற நேரம் டிஸ்இன்டிகிரேஷன் ஆகும். அப்படின்னா உடையும். மீன்ஸ் அதுக்கு பிறகுதான் அதோட ஆக்ஷனை ஸ்டார்ட் பண்றதுக்குரிய வேலையை ஸ்டார்ட் பண்ணும். சரியா? அப்ப அந்த டிஸ்இன்டிகிரண்ட் வேலை அது. டிஸ்இன்டிகிரண்ட்டுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் ப்ரோஸ்போவிடோன். சரியா? ஓகே. அப்ப 13 அதுவும் முடிஞ்சு. சரியா? ஓகே. அகெயின் நாங்க பார்க்க போறது நம்பர் 14. அது வந்து நாங்க செக்ஷன் வைஸ்ல மோஸ்ட் ப்ராபப்ளி செஞ்சு பற்றிருக்காத ஒரு ஏரியான்னு நினைக்கிறேன். சரியா? சரிதா மிஸ்ஸும் செஞ்சு பற்றிருக்காது. ஓகே. சரியா? அதுக்கு கொஞ்சம் ஒரு 3 மினிட்ஸ் டைம் தாரேன். குயிக்கா செய்யுங்க. மிச்சம் டைம்ல நீங்க தெரியலன்னா நோட்ஸ் பார்க்கலாம், இல்லைன்னா சர்ச் பண்ணி பார்க்கலாம். அதுக்குரிய ஆன்சர்ஸை நீங்க போடுங்க. சரியா? தென் டிஸ்கஸ் பண்ணுவோமே.
ஓகே ஓகே உங்களோட ஆன்சர்ஸ் மார்க் பண்ணிட்டீங்களா? பாப்போமா இதுக்கு ஒரு டிஸ்கஷன். ஆ ஓகே, இதுல கேக்குற கேள்வி வந்து பாருங்க, the following are ingredients of emulsifying wax, true or false? சரியா? ஃபர்ஸ்ட் நீங்க இமால்சிஃபைங் வேக்ஸ்ண்டா என்னன்னு தெரியணும் இல்லையா? கேள்வி செய்யறதுக்கு முன்னால உங்களுக்கு பார்க்கலும் இமால்சிஃபைங் வேக்ஸ்ண்டா என்னன்னு பாருங்க. ஓ, யூசஸ் இல்லையா? இந்த இருக்கு, இதுதான் இமால்சிஃபைங் வேக்ஸ். சரியா? இதான் இந்த சின்ன சின்ன மணி மணி மாதிரி இருக்கும். சரியா? எத்தனையோ ப்ரிப்பரேஷன்ஸுக்கு, எத்தனையோ செமிசாலிட் ப்ரிப்பரேஷன்ஸுக்கு நாங்க இதை பயன்படுத்துவோம். சரியா? இதான் இமால்சிஃபைங் வேக்ஸ். அப்போ உங்களோட மைண்டுக்குள்ள இமால்சிஃபைங் வேக்ஸ்ன்னா என்னன்னு வரணும். சரியா? இந்த கேள்வி உண்மையிலேயே எதுக்கு வருதுன்னு சொன்னா, எக்ஸ்டெம்பரோனியஸ் ப்ரிப்பரேஷன். சரியா? அந்த பாட்டுக்குள்ளதான் வருது. நாங்க செக்ஷன் வைஸ்ல எனக்கு ஞாபகம் இல்லை. இது செஞ்சா இல்லையான்னு எனக்கு உண்மையிலே சரியான ஒரு ஞாபகம் ஒன்று இல்லை. சரியா? வார ஏரியா வந்து எக்ஸ்டெம்பரேனியஸ் ப்ரிப்பரேஷன் பார்ட்ல. சரியா? அதுல எட நோட்ஸ்ல நான் இதோட இன்கிரீடியன்ஸை பத்தி ஒன்றும் கிளியரா இன் டீட்டெயிலா கொடுத்து இல்லை. சரியா? இல்லைன்னு தான் நினைக்கிறேன். வேண்டாம், ஒருக்கா செக் பண்ணிக்குவோம். எக்ஸ்டெம்பரேனியஸ் ப்ரிப்பரேஷன்ல ஏண்டா அந்த அளவு இது கொஞ்சம் டீப்பான ஒரு கேள்விதான். சரியா? Extemporaneous preparation. இதுல அதோட ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் கொடுத்தில்லான்னு தான் நினைக்கேன். சரியா? ஓகே, நான் இதுல வந்து இதோட ப்ரிப்பரேஷன் ஒன்றும் கொடுத்தில்ல. சரியா? நான் செல்றேன். அடுத்தது ப்ரிப்பரேஷன் வந்து பொதுவா நாங்க லப்புகள் அப்படி ஒன்று ப்ரிப்பேர் பண்றதில்ல. எங்களுக்கு ஒரு சப்ஸ்டன்ஸாவே கைக்கு வருது. சரியா? இமல்சிஃபைங் வேக்ஸ் அந்த ஃபார்ம்ல தான் வருது. இதை வச்சு தான் நாங்க வேற வேற க்ரீம், ஆயின்மெண்ட் இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன்ஸுக்கு போறோம். சரியா? நீங்க தெரிய வேண்டிய விஷயம், அதுல இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ஸ், அதுல இருக்கக்கூடிய ரா மெட்டீரியல்ஸ் என்னன்ற விஷயம் தெரிஞ்சால் போதும். சரியா? முதலாவது செல்ற ஹார்ட் பாரஃபின். சரியா? ஹார்ட் பாரஃபின் அப்படின்றது ட்ரூ ஆ ஃபால்ஸ்? ஹார்ட் பாரஃபின் என்னன்னு தெரியுமா? ஹார்ட் பாரஃபினை கண்டிக்கிறீங்களா? ஹார்ட் பாரஃபினை கண்டிக்கிறா? ஹார்ட் பாரஃபினை கண்டிக்கிறா? ம், இல்ல மிஸ். இல்ல. சரியா? ஹார்ட் பாரஃபின்டா உண்மையா ஒரு கட்டியா ஒரு ஹார்டான ஒரு இது மாதிரியே இருக்கும். சரியா? ஹார்ட் பாரஃபின் வந்து தோசை மாதிரி சொல்றதுக்கு இந்த இருக்குது. இவங்க தான் ஹார்ட் பாரஃபின். சரியா? பாருங்க, இதுல ஹார்ட் பாரஃபின் பேக்ஸ் வருது. இதுதான் ஹார்ட் பாரஃபின். சரியா? இந்த ஃபார்மேட்ல இருக்கிறாக்கள் தான் ஹார்ட் பாரஃபின். உண்மையிலேயே ஹார்ட் பாரஃபின் வந்து இதோட இன்கிரீடியன்ஸ் ஆக வருது. சரியா? அப்படின்னா இதோட ப்ரிப்பரேஷன்ல ஹார்ட் பாரஃபின் வந்து பயன்படுத்தப்படுது. சரியா? எப்படின்னா இது செய்யற நேரம் எல்லா இன்கிரீடியன்ஸையும் வச்சு ஃபர்ஸ்டுக்கே ஹீட் பண்ணுவாங்க. சரியா? ஹீட் பண்றதுக்கு, ஹீட் பண்ற நேரம் இது முதல்ல பயன்படுத்தப்படுது. என்ன சொன்னா இது இது கூட கட்டியாய்க்க கூடிய உண்டு. சரியா? அதால ஹார்ட் பாரஃபின் வந்து உண்மையிலே இங்க ஒரு இன்கிரீடியண்டா பயன்படுத்தப்படுது. அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் உண்டு இல்லடா, நீங்க பாடமாக்கி தான் வைக்கணும். சரியா? இல்லைன்னா யூடியூப்ல தான் கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்க்கணும். த ப்ரிப்பரேஷன் மெத்தட் ஆஃப் இமல்சிஃபைங் வேக்ஸ், அதுவும் எவ்வளவு டீட்டெயிலா வருதுன்னு சொல்ல ஏறி. சரியா? ஓகே, ரெண்டாவது சோடியம் லோரைல் சல்ஃபேட் அப்படின்னு சொல்றது. சரியா?
இதோட ஆன்சர் உண்மையாவே என்னண்டா ஃபால்ஸ். சரியா? இதுக்குரிய ஆன்சர் ஃபால்ஸ். இந்த சோடியம் லோரல் பாஸ்பேட் வந்து நாங்க பயன்படுத்துறல்ல இமால்சிஃபைங் வேக்ஸ்ட ப்ரிப்பரேஷன்ல. சோடியம் லோரைல் பாஸ்பேட்டுக்கு இருக்கக்கூடிய தன்மை என்னன்னா அது ஒரு சர்ஃபெக்டன்டாக இருக்குது. அப்படின்னா பொதுவாக இந்த ஷாம்பூஸ்ல ஒரு சோப்ல இவங்களோட தயாரிப்புல தான் இந்த சோடியம் லோரைல் பாஸ்பேட் கூடையா பயன்படுத்தப்படுறது. சரியா? மத்தபடி இந்த இமால்சிஃபைங் வேக்ஸ்ட ப்ரிப்பரேஷன்ல இது கூடயா பயன்படுத்தப்படுறல்ல. விளங்கிச்சா? ஓகே, அடுத்த வந்து கீட்டோஸ்டெராயில் ஆல்கஹால். கீட்டோஸ்டெராயில் ஆல்கஹால் கண்டிக்கிறா அது எப்படி இருக்கும்? கீட்டோஸ்டெராயில் ஆல்கஹாலும் இதுவும் சிலதுல அப்படின்னா வேற வேற ப்ரிப்பரேஷன்லையும் இதுல எக்ஸ்டெம்பரனிஸ் ப்ரிப்பரேஷன்ல பயன்படுத்தப்படக்கூடிய ஒன்று. சரியா? லோராயில் பாஸ்பேட் வந்து அது வந்து பெருசா இல்ல. கீட்டோஸ்டெராயில் ஆல்கஹால் எங்க அது இமால்சிவா இண்டெக்ஸ் மாதிரியே காட்டுது இல்லையா? இதுல கிளியரான கீட்டோஸ்டெராயில் ஆல்கஹால் ஒரு பிக்சர் ஒன்று இல்ல. சரியா? கீட்டோஸ்டெராயில் ஆல்கஹாலும் வந்து என்ன செய்யப்படுது? இதுல ஒரு இன்கிரீடியண்டாக பயன்படுத்தப்படுது. சரியா? என்ன சொன்னா அந்த இது வந்து இங்க நாங்க தயாரிக்கக்கூடிய அந்த இமால்சிஃபைங் வேக்ஸ ஸ்டெபிலைஸ் பண்றதுக்காக வேண்டி மெயினா பயன்படுத்தப்படுது. சரியா? இதுல அகெயின் சொல்ற விஷயம் நீங்க பாடமாக்கி மாதிரி ஞாபகம் வைக்கத்தான் வேணுமே ஒழிய இதுல வித்தியாசமான ஒன்றும் இல்லை. ஓகே, அடுத்தது வந்து லிக்விட் பாரஃபின். லிக்விட் பாரஃபின் எப்படி இருக்கும்? சும்மா சொல்லுங்க, லிக்விட் பாரஃபின் எப்படி இருக்கும்? லிக்விட் பாரஃபின் லிக்விடா எப்படி இருக்க போகுதப்ப? லிக்விட் பாரஃபின்னா லிக்விட் பரஃபின் எப்படியுமே தண்ணி தன்மையா தான் இருக்க போகுது இல்லையா? இனிமேதான் லிக்விட் பரஃபின் சும்மா பிளேன் தண்ணி மாதிரி இருக்கும். லேப்ல பார்க்க இப்படி சும்மா தண்ணி மாதிரி இருக்கும். ஆனா லிக்விட் லிக்விட் பரஃபின் தண்ணி மாதிரி இருக்கும். அது தண்ணி இல்ல. விளங்குதா? சரியா? இந்த லிக்விட் பரஃபினும் நாங்க என்ன செய்யறோம்? இதோட ப்ரிப்பரேஷன்ல பயன்படுத்தல. விளங்குதா? இவங்க பயன்படுத்துற ஹார்ட் பரஃபின் கீட்டோஸ்டெராயில் ஆல்கஹால் பயன்படுத்துற. ஆனா லிக்விட் பரஃபின் நாங்க பயன்படுத்துறல்ல. சரியா? அப்ப அதுக்குரிய ஆன்சர் வந்து ஃபால்ஸ். ஓகே, பியூரிஃபைட் வாட்டர். பியூரிஃபைட் வாட்டர்னா என்ன? பியூரிஃபைட் வாட்டர் பயன்படுத்தப்படுதா? தண்ணி தண்ணி பயன்படுத்துறாங்களா? ம், பியூரிஃபைட் வாட்டருமே பயன்படுத்துற. சரியா? அப்படின்னா இதுட ப்ரிப்பரேஷன் இருக்குமோ தெரியா? சரியா? பியூரிஃபைட் வாட்டரும் பயன்படுத்தப்படுது. இந்த இதுல இதுல எப்படி என்று சொன்னா உண்மையிலே இதோட ப்ரிப்பரேஷன் ஆயிலி ஃபேஸ் ஒன்று இருக்குது. அடுத்தது வாட்டர் ஃபேஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. சரியா? ரெண்டையுமே வேற வேற நாங்க ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து போட்டு ஒன்று மிக்ஸ் பண்றது மூலமாகத்தான் என்ன செய்யற இந்த இமால்சிஃபைங் வேக்ஸ நாங்க தயாரிச்சு எடுக்கிறது. சரியா? அதுக்கப்புறம் என்ன செய்யற? தொடர்ந்து நாங்க இது பண்ணி பண்ணி எடுக்கிற நேரம் தொடர்ந்து ஸ்டே பண்ற நேரம் நல்ல திக்கான ஒரு கன்சிஸ்டன்சில கிடைக்கும். அதான் இமால்சிஃபைங் வேக்ஸாக வருது. சரியா? இதுல நோட்ஸ் வந்து இருந்தால் நான் பார்த்து போடுறேன். சரியா? இமால்சிஃபைங் வேக்ஸ்ல ப்ரிப்பரேஷன் நோட்ஸ் இருந்தால் போடுறேன். ஆனா நாட் ஷுவர். அந்த அளவு டீட்டெயிலா எங்களோட ப்ரொஃபஸர் செஞ்சதுலயும் இருக்கல்லான்னு தான் எனக்கு ஞாபகம் இருந்தா நான் பார்த்து போடுறேன். அடுத்த கேள்வி சரி டைமுக்குள்ள சார் நான் அதை கொஞ்சம் தேடி பார்த்து போடுறேன். சரி, இல்லைன்னு தான் நினைக்கிறேன். இப்ப நீங்க தெரிய வேண்டிய விஷயம் இமால்சிஃபைங் வேக்ஸ் இன்கிரீடியன்டா ஹார்ட் பாரஃபின் கீட்டோஸ்டெராயில் ஆல்கஹால் பியூரிஃபைட் வாட்டர் வரும். லிக்விட் பாரஃபினோ சோடியம் லோரைல் பாஸ்பேட்டோ வராது என்ற விஷயம் தெரிஞ்சிருந்தால் போதும். சரியா? இப்ப நான் பாக்குறேன் அதுக்குரிய நோட்ஸ் இருந்தால் நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து குரூப்ல போடுறேன். சரியா? ஓகே, அடுத்த கேள்வியை பார்ப்போம். The following pharmaceutical agents are correctly paired with their synonyms. அதுவுமே again pharmaceutics related ஆன கேள்வியே வருது. ஓகே, நாங்க கேள்வி
செய்யற நேரம் pharmaceutics ஒருக்கா முடிச்சிட்டு தென் ஃபார்மகாலஜி செஞ்சுட்டு தென் ஃபார்மகோக்னசி அப்படி செஞ்சாலும் நல்லமன்னு நினைக்குது எனக்கு. இதுக்கு ஃபுல்லாக ஃபார்மசியூட்டிக்ஸ் தான் எங்களுக்கு சம்மந்தப்படுறது. ஃபர்ஸ்ட் கேள்வி கூடிய ஃபார்மசியூட்டிக்ஸ்ல தான் வருது. சரியா? அப்படி செஞ்சாலும் எனக்கு நல்லமன்னு நினைக்குது. சரியா? ஓகே, பார்ப்போம். இன்னைக்கு நான் ஃபார்மசியூட்டிக்ஸை கூடியா செஞ்சுட்டு போறது. ஃபார்மசியூட்டிக்ஸை செஞ்சுட்டு ஃபார்மகாலஜிக்கு வருவோம். தென் ஃபார்மகோக்னசி அண்ட் தென் லோ அண்ட் எத்திக்ஸ்ல இருக்கக்கூடிய சாப்டர்ஸை கிளியர் பண்ணும். ஓகே ஓகே. நம்பர் 15 அதையும் செய்யுங்க.
ஓகே, இதுக்குரிய டிஸ்கஷனை பார்ப்போம். சரியா? இதுக்கு நான் குரூப்ல ஒரு இது போட்டிருக்கேன். அதையும் கட்டாயம் பார்த்துக்கோங்க எல்லாரும். சரியா? இது மாதிரி தான் நான் இது மாதிரியான இதுல இந்த எக்ஸ்பிளேஷனுக்குரிய மெயினான ஸ்கிரீன்ஷாட்ஸ் அதை வச்சு ஒரு பிடிஎஃப் வச்சு லாஸ்டா உங்களோட ஈஸினஸுக்காக போட பார்க்கிறேன். அப்படி இல்லாட்டியும் நீங்க உங்களுக்குரிய ஆன்சர்ஸை நோட் பண்ணி வச்சுக்கணும். சரியா? ஓகே, இதுவும் நாங்க செஞ்சு படாத ஒரு கேள்விதான். சரியா? The following pharmaceutical agents are correctly paired with their synonyms. அது என்ன சினோனிம்ஸ் அப்படின்னு சொன்னா? சினோனிம்ஸ் என்றா என்ன? சினோனிம்ஸ் என்றா என்ன? சேம் மீனிங் உள்ள words. சிமிலர் நேம் இல்லையா? சிமிலர் நேம்ஸ் தான் சினோனிம்ஸ் அப்படின்னு சொல்றது. சரியா? ஓகே, இப்ப இதுல கேட்கிற எது எது சினோனிம்ஸ் ஆக இருக்குதுன்னு கேட்கிற. முதலாவது பைரோக்சிலின் செல்லுலோஸ் நைட்ரேட் அப்படின்னு சொல்றேன். சரியா? நான் போட்டிக்கிற இதுல இருக்கான ஒரு செக் பண்ணுங்க. பைரோக்சிலின் வந்து செல்லுலோஸ் நைட்ரேட்டாக இருக்குதாம். அதுட சிமிலர் நேம் இல்லே, இதுல இல்ல. சரியா? ஓகே, உங்களோட ஆன்சர் என்ன? நீங்க என்ன நோட் பண்ணீங்க? ஓகே, இதுட கேள்விக்குரிய ஆன்சர் என்னன்னு சொன்னா ட்ரூ. சரியா? பைரோக்சிலின் செல்லுலோஸ் நைட்ரேட் என்றும் நாங்க அதுக்கு செல்வோம். இதுக்குரிய சிமிலர் டேர்ம் தான் இது. சரியா? எப்படி நாங்க இது வருதுன்னு சொன்னா, இந்த இது இருக்கு இல்லையா, பைரோக்சிலின் என்று சொல்றது எத்தனையோ இதுல பயன்படுத்துறோண்டு தான் உண்மையிலே. இது வந்து எதுல இருந்து எடுக்கிறேன்னு சொன்னா, ஒரு மஞ்சள் கலரான சப்ஸ்டன்ஸ் ஒன்றுல இருந்து எடுக்கப்படுதான். சரியா? இது எப்படின்னு சொன்னா, அந்த மஞ்சள் கலரா எப்படி இருக்குன்னு சொன்னா, நைட்ரிக்கும் சல்பூரிக் அசிடையும் மிக்சராக இருக்குது இந்த பைரோக்சிலின். சரியா? சோ பைரோக்சிலின் என்றத நாங்க சிமிலர் டேர்மாக செல்லுலோஸ் நைட்ரேட் அப்படின்னும் செல்லுவோம். சரியா? சோ அது வந்து ட்ரூ. ஓகே, ரெண்டாவது மெக்ரோகோல் பாலிஎத்திலீன் கிளைகோல். அது என்ன மாதிரி? ட்ரூ or ஃபால்ஸ்? ட்ரூ. என்ன? மெக்ரோகோல் இந்த பாருங்க, இதுல சிமிலர் டேர்ம்ல தந்து வச்சிருக்குது. மெக்ரோகோல் சினோனிம்ஸ், அதுக்கான சினோனிம் வந்து பாலிஎத்திலீன் கிளைகோல். சரியா? சோ தட் அதுக்குரிய ஆன்சருமே என்னதாக வருது? ட்ரூ. ஓகே, தேர்ட் ஒன் எப்சம் சால்ட் சோடியம் சல்பேட்டாக இருக்குதாம். என்ன மாதிரி உங்களோட ஆன்சர்? எப்சம் சால்ட்டுக்கான சினோனிம் சிமிலர் வேர்ட் என்ன? எப்சம் சால்ட்டுக்கு நாங்க என்ன சொல்ற? மெக்னீசியம் சல்பேட். மெக்னீசியம் சல்பேட்டுக்கு தான் நாங்க கொடுக்கக்கூடிய இன்னொரு பேரு வந்து எப்சம் சால்ட். ஆனா இங்க கேள்வியில யாரு சொல்றாங்க? சோடியம் சல்பேட். நாங்க சோடியம் சல்பேட்டுக்கு ஒரு நாளும் எப்சம் சொல்ல மாட்டோம் இல்லையா? நாங்க மெக்னீசியம் சல்பேட்டுக்கு தான் எப்சம் சால்ட் செல்வேன் ஒழிய யாருக்கு சொல்ல மாட்டோம்? இந்த சோடியம்க்கு சொல்ல மாட்டோம். சோ தட் இதுக்குரிய ஆன்சர் வந்து என்ன? ஃபால்ஸ். சரியா? ஓகே, லனோலின் வூல் ஃபேட் என்ன மாதிரி அதுல ஆன்சர்? True. ட்ரூ. உங்களை இதை பார்க்கலும் இதுலயும் இருக்குது. லெனோலின் அப்படின்னு சொன்னா வூல் ஃபேட், ஹைட்ரஸ் வூல் ஃபேட். ஹைட்ரஸ் தன்னித்தன்மையுடைய நீரகற்றாத அந்த வூல் ஃபேட்டுக்கு நாங்க சொல்றது லெனோலின். சரியா? அன்ஹைட்ரஸ் லெனோலாக இருந்தால் அப்படின்னால் அதுக்கு நாங்க சொல்ற பேரு வூல் ஃபேட். அன்ஹைட்ரஸ்னா தனித்தன்மை இல்லாத ஆளுக்கு நான் சொல்றது வூல் ஃபேட். ஈஸி. சரியா? வூல் ஃபேட், வூல் ஃபேட்டாக இருந்தா லெனோலின். சரியா? இதுல தண்ணி இல்லைன்னு சோ அன்ஹைட்ரஸ், தண்ணி இல்லாத லெனோலின். இப்ப ஹைட்ரஸ் வூல் ஃபேட்னா சிம்பிள். லெனோலின் அப்ப நான் சொல்றது தனித்தன்மையோட இருக்கிறதுக்கு. அப்ப தனித்தன்மை இல்லைன்னு சொன்னா நான் பொதுவாக அதை மென்ஷன் பண்ணி சொல்லணும், அது அன்ஹைட்ரஸ். சரியா?
இப்ப தனித்தன்மை உள்ளதை நாங்க லனோலின்ற, தனித்தன்மை இல்லாத சும்மா போல்ஃபெட்டா அன்ஹைட்ரஸ் லனோலின் அப்படின்னு சொல்றோம். சரியா? இங்க தந்திக்கிற கேள்வி வந்து பாருங்க, இந்த தந்திக்கிற கேள்வி வந்து லனோலின் வூல்ஃபெட். சரியா? லனோலின் என்று சொல்றது வூல்ஃபெட்டாக இருக்குமா? சரியா? ஆன்சர் என்ன மாதிரி? false. ஆன்சர் வந்து ஃபால்ஸா? ஓ, அதுல பாஸ் பேப்பர் நீங்க கொடுத்திருக்கிற ஆன்சர் பில்ல. சரியா? நான் ஒரு புக்கை ரெஃபர் பண்ணி தான் பார்த்தா அது பில்ல. சரியா? லெனோலின் அப்படின்னு சொன்னா அதுக்குரிய ஆன்சர் வர வேண்டியது என்ன? ஹைட்ரஸ் வோல்ஃபெட். சரியா? அவங்க இன் டீட்டெயிலா பார்க்கலையோ தெரியா, இந்த பாஸ் பேப்பர்ல கொடுத்து வச்சிருக்காங்க, என்னோட ட்ரூ வந்து கொடுத்து வச்சிருக்கு. சரியா? இது உண்மையில நாங்க கொடுக்க வேண்டிய ஆன்சர் ஃபால்ஸ். சரியான? இதுல அப்படி பயப்படுறதுக்கு இல்ல, ஒரு டிரெக்டா ஆன்சர் பண்ணலும், ஆன்சர் பண்ணாம வர தேவையில்லான இன்னொரு சந்தேகமும் இருக்குது. லெனோலின் என்று சொன்னா என்ன வரும்? ஹைட்ரஸ் வோல்ஃபெட். அன்ஹைட்ரஸ் லெனோலின் என்று சொன்னா என்ன? அன்ஹைட்ரஸ் லெனோலின் சொன்னா வோல்ஃபெட். சரியா? இதுக்கு வந்து அந்த இயர் எக்ஸாம்ல ட்ரூ தான் கொடுத்திருக்கு. சரியா? ஆனா இதுக்கு ஒன்றும் ஆன்சர் பண்ணாம இருக்கிறது நல்ல மெண்டும் நினைக்கிறேன். சரியா? ஏண்டா இப்ப நெச்சு நானும் சரி வாங்க இதால பிள்ளையா பொறுத்தும் சான்ஸ் இருக்கே. சரியா? ஓகே, அகெயின் டி ஆல்சோ ஃபால்ஸ். சரியா? ஓகே, குளோபஸ் சால்ட் மெக்னீசியம் சல்ஃபேட் என்ன மாதிரி ஆன்சர்? குளோபஸ் சால்ட். இதுலயே பாருங்க குளோபஸ் சால்ட்டுக்குரிய தந்திரிக்காண்டு. குளோபஸ் சால்ட் பாருங்க, குளோபஸ் சால்ட் தந்திரிக்கா. குளோபஸ் சால்ட் வந்து தந்தில்ல. சரியா? குளோபஸ் சால்ட் வந்து இவங்க சொல்றாங்க என்னன்னு சொல்றாங்க, குளோபஸ் சால்ட் மெக்னீசியம் சல்ஃபேட்னு சொல்றோம். சரியா? மெக்னீசியம் சல்ஃபேட்ல நாங்க குளோபஸ் சால்ட் சொல்றது சோடியம் சல்ஃபேட். சரியா? டெகாஹைட்ரேட், அதுக்கு தான் நாங்க குளோபஸ் சால்ட் சொல்றோம், மற்றபடி இதுக்கல்ல. சரியா? சோ தட் அதுக்குரிய ஆன்சரும் ஃபால்ஸ். ஓகே, நாங்க இன்றைக்குரிய கேள்வி இதோட ஸ்டாப் பண்ணும். சரியா? இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீக் டியூஸ்டே அண்ட் மண்டே மோஸ்ட் ப்ராபப்ளி எந்த கிளாஸ் நடக்கும். மண்டே அண்ட் டியூஸ்டே 2 நாளும் இன்ஷா அல்லாஹ் நடக்கும். நான் தொடர்ந்து இதுமா எம்சிக்யூவே செய்ய மாட்டேன். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீக் ஒன்று ஃபார்மசியூட்டிக்ஸ் முடிப்போம், இல்லைன்னா ஃபார்மகோக்னசி, இல்லைன்னா ஃபார்மகாலஜி, இல்லை ஃப்ளூயன்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஏதாச்சும் ஒன்று செய்யும், இல்லைன்னா எஸ்சிக்யூவே மிக்ஸ்அப் போட்டு செய்யணும். சரியா? தொடர்ந்து இதையே செஞ்சாலும் போர் அடிச்சிட்டு இருக்கும்னு எனக்கு நினைக்கிறேன். பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். சரியா? ஓகே, கரெக்டா லைவ் கிளாஸ் ஜாயின் ஆங்க. கடைசி செக்ஷன்ஸ் பாஸ் பேப்பர்ல பேத்துட்டு இருக்கு. ஓகே ஓகே, இதோட வைண்ட் அப் பண்ணி ஏதாச்சும் டவுட் இருந்தா கரெக்டாக குரூப் ஒரு மெசேஜ் போடுங்க. சரி, கொஞ்சம் இந்த சீசன்ல பிஸி, இன்ஷால்லா சாட்டர்டேக்கு போறோம், கரெக்டாக ரிப்ளை தரும். சரியா? இந்த போய் பர்சனலா ஒரு எக்ஸாம் சிட் பண்ண இருக்குது, அதனால கொஞ்சம் பிஸியா இருக்கு. ஓகே, குட் நைட்.